அண்மை செய்தியை பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி மீதான விசாரணைக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன தெரிவித்திருக்கிறது? வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிடக் கோரி புகார்தாரர் ஒய் பாலாஜி என்பவர் தாக்கல் செய்த மனுவானது உச்சநீதிமன்றத்தில் இன்று நீதிபதிகள் அபயபா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்காக வந்தது. அப்போது ஏற்கனவே எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றம் உள்ள நிலையில் ஏன் இந்த வழக்குக்கு மட்டும் தனி நீதிபதி ஏற்படுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த புகார்தாரர் மற்றும் அமலாக்கத்துறை தரப்பு இந்த வழக்கு அதிகாரமிக்க நபருக்கு எதிரானது என்றும் மேலும் வழக்கு மிக முக்கியமானது என்பதால் இந்த கோரிக்கையை வைப்பதாகவும், அதே போல இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜராகும் சிறப்பு வழக்கறிஞர் ஒருவர் ஒரு கட்சி சார்பாக தேர்தலிலும் நின்றுள்ளார். எனவே அரசு தரப்பு வழக்கறிஞர் நடுநிலையான நபரை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கு என்பது தினசரி அடிப்படையில் விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் தரப்பில் வைக்கப்பட்டது. பின்னர் நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த வழக்கை விசாரிக்கும் விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் விசாரணை நீதிமன்றத்திற்கு தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி வழக்கில் ஆஜராகும் அரசு சிறப்பு வழக்கறிஞரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பாக தற்போது எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறி இந்த வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.